வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அதாவது எந்த தானமும் தவமும் செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இந்த வானம் மழை பெய்யலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீ தான தர்மம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு உதாரித்தனம்னு சொல்லிட்டார் திருவள்ளுவர். என்ன சொல்லிட்டாரு? அதெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும்பா. சும்மா போய் தான தர்மம் செய்யணும்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு இருக்கிற காசெல்லாம் விரயம் பண்ணிவிட்டு நீ ஓட்டையாண்டி ஆகிடாத. சாப்பிட்றவங்களுக்கு என்ன போட்டால் தின்னுட்டு போயிடுவாங்க. அதனால் மழை பெஞ்சிடும்னு நினச்சினா நீ ஒன்று அறியாமை தான் இது. அதெல்லாம் அந்த இயற்கையின் ரகசியத்தை புரிஞ்சிக்காதுன்னு நடந்துக்கிற அப்படின்னு முன்ன குரலில் நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த குரல் 10வது குரலில் நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அதிகாரத்திலும் 333 அதிகாரத்தில் எந்த அதிகாரத்திலையும் கடைசி 10வது குரலில் நீ படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு தனிப்பட்ட விளக்கமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10வது குரல் நீரின்றி அமையாது உலகமே யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்போ இந்த நீரின் வான் சிறப்பு தலைப்பை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதனுடைய தலைப்பு பேர் வான் சிறப்பு. அப்போ வான் சிறப்புன்னா அது நீ இந்த பூமியில் தண்ணியிலனா ஒன்றும் ஆகாதுப்பா. நீரின்றி அமையாத உலகமேனின் அது யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. அந்த ஒழுங்குமுறையானது அவனுக்கு இவனுக்குன்னு வராது. ஆனால் அந்த வானின் சிறப்பை பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த 9 குரலில் தேவையான விளக்கத்தை சொல்லின்னு வர்றாரு. 9 குரலில் தேவையான விளக்கத்தை சொல்லிட்டு இது வானினுடைய சிறப்பு இப்போ ஏற்பட்டது. இதனால் இந்த பூமியில் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு இப்போ தனிப்பட்ட பிரித்து செய்யாதது. எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் பொதுவாக பெய்யும். ஒருத்தருக்கு குறையாத போகும், இல்லை ஒருத்தருக்கு நிறையாத போகும், இல்லை அளவுக்கு மீறி ஒருத்தர் கெடுக்காதும் போகும். அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தது அது. அதனால் இந்த குறளுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. இந்த குறளின் விளக்கம் 9 குறளும் அதனுடைய வான் சிறப்பை பற்றி ஒவ்வொரு குறளும் அப்படி படிப்படியாக வரும். அப்போ அந்த வான் சிறப்பை பற்றி ஒவ்வொரு குறளையும் சொல்லி கடைசியில் பார்த்தா இப்போ நீரின்றி அமையாத உலகம். ஒவ்வொரு குறளையும் படிச்சுட்டு அந்த நீரின்றி அமையாத உலகத்துக்கும் அந்த ஒவ்வொரு குறளுடைய சிறப்பு, அந்த வான் சிறப்பின் சிறப்பை பற்றி சொல்கிறதுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்து இந்த 9 குறளும் இந்த அடிக்குறளுடைய தொகுப்பு தான். அடிக்குறளுக்கு தேவையான விளக்கம் அந்த 9. அந்த 9 குறளில் இருக்கிற கொடுத்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அடியில் இருக்கிறதா சரியாக போச்சுப்பா, இவர் சொன்னது சரியாக போச்சு. பூமியில் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதே தண்ணி அவங்களுக்கும் இவங்களுக்குன்னு மழை பிரித்து பெய்யாது. சரியாக போச்சு. அந்த 9 குறள் இருக்கிறது சரிதான் அப்படின்ற முறையை நம்ம ஏற்றுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். இது இயற்கை ரகசியத்தை புரிதல். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் 1.5 அடியில் ஒவ்வொரு குறளும் எவ்வளோ தெளிவு, எவ்வளோ விளக்கம், எவ்வளோ ஆராய்ச்சி. இது அந்த நேரத்தில் படிப்பறிவு இல்லாத பாம்பர், ஏதோ 1000ல் ஒருத்தன், 100ல் ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தன் படிப்பறிவு தெளிந்த காலத்திலே, எழுத்தறிவே சரியாக இல்லாத காலத்திலே அவர் என்ன ஒரு ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கார். அவர் மனித இனமா இல்லை தெய்வமாகவே இருந்த ஒரு விஷயமா அது என்னென்ன ஒன்றும் புரியல. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை எவ்வளோ நாசுக்காக, எவ்வளோ தெளிவாக, எவ்வளவு உண்மைக்கு புறம்பான எந்த வார்த்தையும் கிடையாது திருக்குறள் நம்ம எடுத்துக்கணும்னா. அப்பேற்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதனால் இந்த வான் சிறப்பு என்பது 10வது குறளுக்கு விளக்கம் தேவையே இல்லை. 9 குறளினுடைய விளக்கம் இந்த அடி குறளினுடைய சுருக்கம். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வானின்றி அமையாது நீரின்றி அமையாது உலகமெனின் அது யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்போ அந்த நீர் என்னென்ன பண்ணுது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு 9 குறள் நமக்கு தெளிவாக கொடுத்து இதனுடைய விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தினார். அதனால் இதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வழி நடப்போம் என்று சொல்லி இந்த வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.